கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது 1990 இந்த 2025 வரைக்கும் இந்த 35 ஆண்டுகள் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன? கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு படிப்பு நல்லா இருந்து, சில பேருக்கு படிப்பு ஜீரோ. ஏதோ 8, 10, 12 படிச்சா பெரிய விஷயங்கிற மாதிரிலாம் இருந்தது. திருமணம் நடந்தாலும் சில என்ன யாரும் மொழிமாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆமா, இவன் என்ன சார் என்ன புரிஞ்சுட்டா? ஒன்றும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது சார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே சார் லைஃபே அப்படிங்கிற அளவுக்குலாம் போயின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள். கும்பம் தனிமையில் உடைவது உலகம் காரணம் அல்ல, தன் மனதை யாரிடமும் பகிராததால். மனசுல இருக்கிறத சொல்லு. என்ன நல்லதோ கெட்டதோ மனசுல இருக்கிறத 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கோ. உனக்கு யார்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோன்றதோ அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோ. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல, பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகள்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் ஏன் இப்படி இருந்தது? ஏன் எனக்கு இப்படி மாறித்து? நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த 1990 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்கு, சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்கு. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது 1990 இந்த 2025 வரைக்கும் இந்த 35 ஆண்டுகள் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன ஏது? இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விதிவிலக்கு சிந்தனை, திடீர் மாற்றங்கள், தனிமை உணர்வு கலந்த பயணம். இதுதான் உண்மை. உலகம் ஒரு வழி, கும்பம் தனி வழி. இதுதான் உண்மை. உலகம் ஒரு வழி, கும்பம் தனி வழி. புரியாதவர்கள் வித்தியாசம் செல்வார்கள், புரிந்தவர்கள் விஷன் செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். விஷன் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. வேற வழி இல்லை. கும்பராசினாலே இது வேற வழியே இல்லை. அதாவது உலகம் ஒரு வழின்னா கும்பம் ஒரு தனி வழி அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதான். அது மாற்று கருத்து கிடையாது. ரெண்டாவது, ஆரம்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது 90 2005 வேறுபட்ட எண்ணம், குடும்பத்தால் பொருந்து கொள்ளப்படாமை, நண்பர்கள் இருந்தும் உள்ளார்ந்த தனிமை, படிப்பில் திறமை இருந்தும் வழி தெளிவு இல்லை, இதெல்லாம் இருந்தது. கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு படிப்பு நல்லா இருந்து, சில பேருக்கு படிப்பு ஜீரோ. ஏதோ 8, 10, 12 படிச்சா பெரிய விஷயங்கிற மாதிரிலாம் இருந்தது. வேலையில பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி எடுத்தோன்னா வேலை எடுத்தோன்னா திடீர் ஆரம்பம், பின்னர் மாற்றம், தடை, ஒரே துறையில் நிற்காமல் மாறி வேலை செய்யறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. நட்பு காதலாக மாறியது, முடிவில் எதிர்பாராத உடைப்பு, இதெல்லாம் இருந்தது. 2015 25 சொல்லும்போது திருமணம் நடந்தாலும்
சில என்னை யாரும் மொழிமாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆமாம், இவன் என்ன சார் என்ன புரிஞ்சுட்டா, ஒன்றும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது சார், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே சார் லைஃபே அப்படிங்கிற அளவுக்குலாம் போயின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. பணம் ஒரு சமயம் அதிகம், பின்னர் திடீர் குறைவு, சொத்து தாமதம், திட்டம் மாறுதல், ஒரு சொத்து கைவிட்டு போகிறது, சில விஷயங்கள்லாம் இருந்தது. கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் வீடு கட்டி எல்லாம் பண்ணியும் சில பேருக்கு அது கைவிட்டு போகிறது. சில பேருக்கு பொறுப்பின்மை இல்லாததுனால, பொறுப்பாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த பொறுப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நிறைய விஷயங்கள்லாம் போனதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நரம்பு கோளாறு, கால் வலி, மூட்டு வலி, ரத்த ஓட்ட பிரச்சனை, மன அழுத்தம், தூக்கமின்மை, சில பேருக்கு மேஜர் மைனர் ஆப்ரேஷன். சதய நட்சத்திர கும்பராசியில் இருப்பவர்கள் இந்த 90லேருந்து 2025க்குள்ள சில பேருக்கு விபத்தினால் சில கைகாலில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அடிபட்டு அது கொஞ்சம் ஒரு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். திருமண வாழ்க்கையிலையும் சிக்கல்னு சுதந்திரம் வெறும், நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சிங்க, இங்கே திருமண வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்கிறது நினச்சி பாருங்க. திருமண வாழ்க்கையில் அது ஏதோ கொஞ்சம் பேர் புண்ணியம் பண்ணியிருந்தால் திருமண வாழ்க்கையில் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு கருத்தொருமித்து அந்த ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இருந்தால் அந்த சுதந்திரம்லாம் சொல்லலாம். சும்மாவே நான் சுதந்திரமாக இருக்கணும், கல்யாணம் பண்ணோடனே நான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்ச முடியுமா? முடியாது. அதுபோல் மனதில் இருந்ததை சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் படுறதை நீங்கள் சொல்லிடுவீங்க. இதனால சில மன வருத்தங்கள் வரும். சில பேருக்கு இன்னும் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. சனி ராகு தாக்கம், இதனால் புரிதல் குறைவு, மன தூரம், பிரிவு. சில பேருக்கு கொஞ்சம் பிரிவுகள்லாம் இருந்தது. கிரக குரலர்னால சில பேருக்கு பிரிவுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மைதான் உள்ளது. ஆனால் மறைமுகமாக செயல்படும் சில விஷயம். தெய்வ அனுகிரகம் கூட மறைமுகமாக தான் செயல்படுகிறதே தவிர டைரக்டாக இறை அனுகிரகம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. தன்னம்பிக்கை இருந்தால் அதிக பலன் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கும்பராசிக்கு 2.5 வருஷ காலம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் வாழ்க்கையில் 2031 வாழ்க்கை திருப்பம், 2035 பெரிய வெற்றி, 2036 நிலையான உயர்வு. சார் அப்போ அது வரைக்கும் போராடி தான் ஆகணும். போராட்டமே வாழ்க்கை. ஜெயிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜெயிச்சு வரணும். ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேங்க, நமக்கு நேரம் சரியில்லையா, ஜாதகம் பார்த்துட்டோமா, நமக்கு நேரம் சரியில்லையா, சரி ரைட், நம்ம இப்படி தான் இருக்கணும். நம்ம வேலைக்கு போனோமா, வேலை இடத்துல பிரச்சனை இல்லாமல், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோமா, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இல்லாமல், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. என்னைக்கு அடுத்த முதுக போய் நீங்கள் சுரண்டுறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். வேண்டாம், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அதுவே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று. அடுத்ததாக டெக்னாலஜி, ஆன்லைன் துறைகள் சிறப்பு தரும். கவர்மெண்ட் செக்டார்ஸ்லாம் இருப்பாங்க. சில பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து காலமானவர்கள்லாம் இருக்காங்க. ரீசண்டாக சில விபத்துக்களால் சில பிரச்சனைகள்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் நிலையான வருமானம், புதுமையான யோசனை மூலம் நல்ல லாபம், சில விஷயங்கள்லாம் இருந்தது. 2030-33க்குள்ளே சில பேருக்கு திருமண யோகம் வரும். 2030-33 சில திருமண யோகம், காலம் கடந்த திருமணம்னு சொல்லலாம், 2வது திருமணம்னு சொல்லலாம், இதெல்லாம் உண்டு. உள்ளதை வெளியில் சொல்ல கற்றுக்கொண்டால் உறவுகள் காப்பாற்றப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பம் தனிமையில் உடைவது உலகம் காரணம் அல்ல, தன் மனதை யாரிடமும் பகிராததால். மனசுல இருக்கிறத சொல்லு. என்ன நல்லதோ கெட்டதோ மனசுல இருக்கிறத 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கோ. உனக்கு யார்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோன்றதோ அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோ. சொல்லு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நான் என்ன செய்யறது, என்ன பண்றது, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. அப்போ யூ வில் கெட் சம் சொல்யூஷன்ஸ். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா நீ என்ன, யாருக்கு என்ன தெரியும், இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு கேட்டால், நாட்டியத்தான் குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்றது மேப்பில் செக் பண்ணுங்கள். கும்பராசி டைம் கிடைக்கும்போது ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த 90லேருந்து இந்த 2025 இந்த 35 வருஷம் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டியத்தாங்குடி போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 1990லேருந்து 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்தா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது
இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.